அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை எவ்வளவு சிறப்பான ஒன்று. பொதுவாக அமாவாசை அப்படின்றது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாளாகவும் அதோடு முன்னோர்களுக்கு உரிய கிரகமான சூரிய பகவானையும் வழிபடுவதற்குரிய நாளாக தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதனால தான் அமாவாசை அப்போ தர்ப்பணம் கொடுத்த பிறகு சூரியனுக்கு தண்ணீர் படித்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இந்த வைகாசி அமாவாசை தினத்துல நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும், முன்னோர்களுக்கு என்ன பரிகாரம் செய்வதால நம்ம செய்த பாவங்கள் விளக்கும், அன்றைய தினம் என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி நிறைய பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொத்தம் இருக்கக்கூடிய 16 திதிகளில் அமாவாசை திதியை மட்டும் முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய திதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. மற்ற நாட்களில் காலையில் குளித்து முடித்ததும் விளக்கேற்றி வீட்டில் இறை வழிபாட்டினை மேற்கொள்ளணும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அமாவாசை அன்று மட்டும் காலையில் எழுந்து முதல்ல புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் தெய்வங்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முன்னோர்களுடைய ஆசை இருந்தால் தான் இறை அருள் கிடைக்கும் அப்படின்றதால அமாவாசை தினத்துல முன்னோர்களுடைய அருளை பெறுவதற்கான இந்த நாளில நம்ம முன்னோர்களுக்கு அளிக்கக்கூடிய பிண்டதானம், தர்ப்பணம், தான தர்மங்களுடைய பலன்கள் நம்மளுடைய முன்னோர்களை சென்றடையும் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு. அமாவாசை திதி அப்படின்றது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளா இருந்து இந்த சமயத்துல கொண்டாடப்பட்டு வருது. இந்த நாள்ல முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவங்களுக்கு சிரார்த்தம், பிண்டதானம், தர்ப்பணம் இதைய செய்வதால நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்பட்டு வருது. அதனால அமாவாசை திதியில முன்னோர்களை வழிபடுவது, விரதம் இருப்பது, புனித நீராடுவது, தான தர்மங்கள் செய்வது இப்படி சிறப்புக்குரியதா சொல்லப்படுது. குறிப்பா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பலவிதமான துன்பங்களை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. எத்தனையோ திதி இருந்தாலும் அமாவாசை திதி மட்டும் ஏன் முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஏற்றதா சொல்லப்படுறாங்க? அமாவாசை அப்படின்னா என்ன? இந்த சொல் எதை குறிக்குது? இந்த நாளில் முன்னோர்களை எதற்காக வழிபடணும்? நம்ம செய்யக்கூடிய வழிபாடு, பிண்டதானம் போன்றவை முன்னோர்களை எப்படி சென்று சேருது? அவங்க எப்படி நமக்கு ஆசி வழங்குறாங்க? அமாவாசை விரதம் வழிபாடு பற்றி புராணங்கள்ல என்ன சொல்லுது அப்படின்னு ஒவ்வொருவருமே தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு புராணம், மச்ச புராணம், கருட புராணத்தின்படி ஒவ்வொரு மாதமும் தேய்பிரையின் 2ஆம் நாள் தொடங்கி சதுர்தசி வரை அனைத்து தேவர்களும் சன்னதியில் இருந்து அமிர்தத்தை அருந்துவாங்க. அதற்கு பிறகு சந்திரன் சூரிய மண்டலத்திற்குள் சென்று விடுவாராம். அந்த சமயத்துல சூரியன் வெளிப்படுதும் கதிர்களுக்கு அம்மா அப்படின்னு பெயர் இருக்கு. இதனாலேயே தேய்பிரை சதுர்தசிக்கு அடுத்து வரக்கூடிய திதியே அமாவாசை திதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாளில பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய பிண்டதானம், தர்ப்பணம் உள்ளிட்டவற்றிலிருந்து தங்களுக்கு தேவையான உணவை எடுத்து பசியாற்றிக் கொள்றாங்க. இந்த நாள்ல அவங்க சாப்பிடக்கூடிய உணவு மூலம் மாதம் முழுவதும் திருப்தி அடைவாங்களாம். அது மட்டும் இல்லாம அமாவாசை திதியப்போ மாலையில சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வாய்வு ரூபமா தங்களுடைய வீடுகளுக்கு வருவதா நம்பப்படுது. அந்த சமயத்துல தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இல்லைன்னா சந்ததியினர் தங்களை நினைத்து தங்களுக்காக தர்ப்பணம், பித்ரு பூஜை போன்றவற்றை செய்திருப்பதை பார்த்து அவங்க மனம் மகிழ்ந்து தங்களுடைய குடும்பத்தினருக்கு ஆசி வழங்குவாங்களாம். இப்படி முன்னோர்களுடைய ஆத்மா மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைய அவங்க முக்தி அடைகிறாங்க. அதோடு அவங்களுடைய குடும்பமும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்ததாகவே மாறும். இதனாலதான் அமாவாசையில முன்னோர்களை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதே போல வைகாசி அமாவாசை சிறப்பை கூறுவதற்கு புராணத்துல கதை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. தர்ணவர்ணன் என்ற அந்தணன் ஆன்றோர்கள் பலரிடம் பெற்ற உபதேசத்தின் அடிப்படையில கலியுகத்தில் ஏற்படும் தாங்க முடியாத துன்பங்கள்ல இருந்து விடுபடும் எப்போதும் பகவான் விஷ்ணுவை நினைத்து கொண்டிருப்பதுதான் ஒரே வழி அப்படின்னு உணர்ந்திருக்காரு. இதனால அனைத்து உறவுகள் பற்றுகளை துறந்து ஸ்ரீ ஹரியை நினைத்து யாகம், தியானமாகவற்றில ஈடுபட்டு ஆன்மீக வழியில பயணித்தாரு. அந்த பயணத்துல ஒரு நாள் அவன் பித்ருலோகத்தை அடைகிறான். அங்கு தன்னுடைய முன்னோர்கள் பெரும் துன்பத்தை அனுபவிப்பதை பார்க்கிறான். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ தர்ணவர்ணன் பிண்டதானம் செய்ததுதான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க.
திருமணம் செய்து இல்லறத்தில் ஈடுபட்டு ஒரு குழந்தையை பெற்று அதன் பிறகு பிண்டதானம் அளித்தால் மட்டுமே தாங்கள் திருப்தி அடைந்து இந்த துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பித்ருக்களின் வார்த்தை ஏற்று இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு பிண்டதானம் அளித்து தன்னுடைய முன்னோர்களை தர்ணவர்ணன் துன்பங்களில் இருந்து மீட்டது இந்த வைகாசி மாத அமாவாசையில தான் அப்படின்னும், அதனால இந்த நாள்ல முன்னோர்களை வழிபட்டா முன்னோர்களும் நாமும் துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு நம்பப்பட்டுட்டு வருது. இன்னொரு விஷயம் இந்த அமாவாசை தினத்திலையுமே நம்ம செய்யலாம். அதாவது இந்த கலியுகத்துல கெட்ட சக்தியுடைய ஆதிக்கமும் கண் திருஷ்டியுடைய ஆதிக்கமும் தலைவிரித்து ஆடிட்டு இருக்கு. யாரோட வீட்டுல பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாத நிம்மதியான வீடு இல்லை அப்படின்ற சூழ்நிலை தான் இப்ப நிலவிட்டு இருக்கு. உங்களுடைய வீட்டிலும் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வந்து கொண்டே இருக்குதா? கண் திருஷ்டியால பிரச்சனையா, கண்ணுக்கு தெரியாத அமானுஷ சக்திகளோட ஆதிக்கத்தால பிரச்சனையா, கண்ணை மூடிக்கிட்டு இந்த எளிமையான பரிகாரத்தை உங்களோட வீட்டில் நீங்கள் செய்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கட்டாயம் இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்வதால ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு தான், எலுமிச்சம்பழம் தான். அது கரும்புள்ளிகள் இல்லாத மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழுத்த எலுமிச்சம்பழம் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அதை வாங்கிட்டு இரண்டா நறுக்கிட்டு 2 துண்டுகள் இப்போது உங்களோட கையில் இருக்கும். ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தில் ஒரு ஓரமாக 3 கல்லுப்பை சொருகி வைக்கணும். அந்த கல்லுப்புக்கு எதிர்ப்பக்கம் 3 மிளகை இதே போல வச்சுட்டு எலுமிச்சம்பழத்திற்கு உள்ளே இந்த 2 பொருட்களும் புதைந்து விட்டால் பரவாயில்ல. ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தில் எதிர் பக்கம் 3 கல்லுப்பு 3 மிளகு வைத்தால் வட்டமாக தெரியும். இதன் மேலே அப்படியே குங்குமத்தை தடவணும். ஒரு பாதி எலுமிச்சம்பழம் தயாராக இருக்கும். இன்னொரு பாதி எலுமிச்சம்பழத்தையும் எடுத்து இதே போல தயார் செய்துட்டு இதன் நிலவாசல்ல 2 பக்கத்திலும் வச்சிடணும். இவ்வளவுதான். அமாவாசை நாளன்று அதிகாலை வேளையிலே சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த எலுமிச்சம்பழத்தை தயார் செய்து நிலைவாசல்ல வச்சிடணும். இந்த எலுமிச்சம்பழத்தை நிலைவாசல்ல வைப்பதற்கு முன்னாடி நிலைவாசலை கூட்டி கோலம் போட்டுறணும். இந்த எலுமிச்சம்பழம் 3 இல்லைன்னா 4 நாட்களுக்கு அப்படியே இருக்கும். மாற்ற வேண்டும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை எலுமிச்சம்பழத்தை வைத்த முதல் நாளிலேயே அழுகிருச்சு அப்படின்னா அதை எடுத்து முதல்ல தூரமாக குப்பை தொட்டியில் போட்டுடணும். உங்களோட வீட்டில் இருக்கும் துர்சக்திகளின் அதிகத்தை அந்த எலுமிச்சம்பழம் தன்னகத்தை ஈர்த்து கொண்டது அப்படின்னு அர்த்தம். அழுகவில்லை, எலுமிச்சம்பழம் நல்லா தான் இருக்கு அப்படின்னா அது அப்படியே இருக்கலாம். எலுமிச்சம்பழம் நாளுக்கு நாள் கொஞ்சம் காய்ந்து போகும். அதனால எந்த தவறுமே கிடையாது. மொத்தமாக எலுமிச்சம்பழம் காய்ந்த பிறகு அதை எடுத்து குப்பை தொட்டியில போட்டுடணும். இந்த பரிகாரத்தை அமாவாசையில செய்தா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை நீக்க முடியும். வீட்டுக்கு வரவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி இது ஈர்த்து கொள்ளும் அப்படின்றது நம்பிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. அதனால நீங்க அமாவாசை தினத்துல இந்த விஷயங்களை செய்வதால, குறிப்பா வைகாசி மாத அமாவாசை என்று இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய குடும்பத்துல நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகாசி மாத அமாவாசை 6/6/2024 வியாழக்கிழமை தான் வருது. ரோகிணி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருவதால இந்த அமாவாசைக்குரிய சிறப்பை பற்றி நிறைய பேர் தெரியாததான் இருப்பாங்க. வைகாசி அமாவாசையில் நடக்கக்கூடிய ரிஷப வாகன சேவை பற்றிய அரிய தகவல்களை நம்மள கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா தை அமாவாசைக்கு மறுநாள் சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாங்கூர் அப்படின்ற ஊர்ல 11 ஊர்களில் இருக்கக்கூடிய பெருமாளும் 11 கருடனின் மீது அமர்ந்து ஒரே இடத்துல திருமங்கை ஆழ்வாருக்கு தரிசனம் தரக்கூடிய வைபவம் நடைபெறும். இதே போலதான் வைகாசி மாதம் அமாவாசை அன்று சீர்காழியை சுற்றி இருக்கக்கூடிய 12 சிவ ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் 12 ரிஷப வாகனத்துல நந்தியின் மீது அமர்ந்து வலம் மதங்க மகரிஷிக்கு காட்சி தரக்கூடிய வைபவம் நடக்கும். 12 நந்தி பகவானின் வாகனம் இருக்கும். 12 ஊர்களில் இருந்து சிவபெருமான் அந்த நந்தி வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி தருவாராம். மொத்தமா 12 சிவபெருமானையும் ஒரே இடத்தில் காணக்கூடிய பாக்கியம் இந்த வைகாசி அமாவாசையில திருநாங்கூருக்கு சென்றால் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க நாளைய தினம் சீர்காழிக்கு சென்று இந்த திருவிழாவில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். நந்தி பகவானுடைய ஆசிர்வாதமும் சிவபெருமானுடைய ஆசிர்வாதமும் ஒன்று சேர உங்களுக்கு கிடைக்கும். 12 சிவாலயங்களில் இருக்கக்கூடிய கடவுளும் மொத்தமா அந்த இடத்துல சங்கமிக்கும் போது நேரம் நேர்மறை ஆற்றல் நிறைந்ததா இருக்கும். அந்த காட்சியை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா எல்லோராலையுமே அவ்வளவு தூரம் சென்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்ய முடியாது. இருந்தாலும் நாளைய தினம் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு கூட சென்று நந்தி பகவானை நீங்க வழிபாடு செய்யலாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு பூ பழங்களை வாங்கி கொண்டு போய் நந்தி பகவானை தரிசனம் செய்யலாம். அப்படி செய்வதால கட்டாயம் நேர்மறையான ஆற்றல் சிவபெருமான் மற்றும் நந்தி
பகவானுடைய அருள் அப்படின்றது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இன்னைக்கு இந்த பதிவில் அமாவாசை தினத்தில் என்னென்ன விஷயங்களை செய்யணும், நம்ம ஏன் முன்னோர்களை இந்த அமாவாசை தினத்தில் வழிபடணும், வைகாசி அமாவாசை எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம், அன்றைய தினம் நந்தி தேவரை வழிபடுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பயனுள்ள விஷயங்களை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்.